ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல ஊற வைத்த உலர் திராட்சைகளை நம்ம டெய்லியும் காலையில வெறும் வயிற்றுல சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். உலர் திராட்சை கருப்பு, பச்சை மற்றும் கோல்டன் கலர்ல நமக்கு அதிகமா கிடைக்குது. இந்த கருப்பு திராட்சையில வைட்டமின் பி, வைட்டமின் சி, போலிக் ஆசிட், இரும்பு சத்து, கரோட்டீன்கள், லுட்டீன், பொட்டாசியம், மாங்கனீசு, கால்சியம் போன்ற சத்துக்கள் அதிகமா இருக்கு. நம்ம இந்த உலர் திராட்சையை ஊற வச்சு சாப்பிட்றதுனால நமக்கு ரத்த சோகை குணமாகும், கெட்ட கொலஸ்ட்ரால் குறையும், சிறுநீரக பாதையில உள்ள தொற்றுக்கள் குறையும், உடல் வெப்பம் தணிக்கும். மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த உலர் திராட்சையை தாராளமா எடுத்துக்கலாம். மாதவிடாய் பிரச்சனைகளை சரி பண்ணும், எலும்பு பிரச்சனைகளை சரி பண்ணும், உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கும் உதவும். நீங்க ஒரு கைப்பிடி அளவு உலர் திராட்சையை எடுத்து தண்ணியில போட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் நீங்க அதை நைட்டு ஃபுல்லா ஊற வச்சிருங்க. காலையில எந்திரிச்சதும் இந்த தண்ணியோட சேர்த்து அந்த உலர் திராட்சையும் நீங்க சேர்த்து சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்குங்கிறத பத்தி இப்ப விரிவா பார்க்கலாம். ரத்த சோகை பிரச்சனை இருக்கிறவங்க தினமும் இந்த உலர் திராட்சையை நீங்க ஒரு ஸ்நாக்ஸாவும் சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா இரவுல இந்த திராட்சையை ஊற வச்சுட்டு மறுநாள் காலையிலையும் நீங்க எடுத்துக்கலாம். இதனால நம்ம உடம்புல ரத்த அணுக்கள் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி கர்ப்ப காலத்துல ஏற்படக்கூடிய ரத்த சோகையை தடுக்கிறதுக்கும் நீங்க டெய்லியும் இந்த உலர் திராட்சையை நீங்க சாப்பிடலாம். நம்மளுக்கு கர்ப்ப காலத்துல ஏற்படக்கூடிய இந்த ரத்த சோகை குணமாகும். நம்ம சாப்பிடக்கூடிய இந்த கருப்பு உலர் திராட்சையில கொலஸ்ட்ரால் இல்லவே இல்லை. அதனால இந்த கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த உலர் திராட்சையை ரெகுலரா எடுத்துக்கும் போது அவங்க உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு அதிகமா ஹெல்ப் பண்ணும். சிறுநீரக பாதையில ஏதாச்சும் நோய் தொற்று இருந்தா அதை குணமாகிறதுக்கு ஆயுர்வேத முறைப்படி இந்த உலர் திராட்சையை தான் சாப்பிட சொல்றாங்க. நீங்களுமே உங்களுக்கு ஏதாச்சும் சிறுநீரக நோய் தொற்று இருக்கு அப்படின்னா இந்த உலர் திராட்சையை டெய்லி நைட்டு ஊற வச்சு காலையில வெறும் வயிற்றுல சாப்பிடுங்க. சிறுநீர் நோய் தொற்று இருந்தா அதெல்லாம் சரி பண்ணி கொடுக்கும். உடல் சூட்டால அவஸ்தப்படுறவங்க 1 லிட்டர் தண்ணியில 20-30 உலர் திராட்சையை போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணி ஆறுனதும் அந்த தண்ணியை அன்றைய நாள் முழுக்க நீங்க குடிச்சிட்டு வரும்போது உங்க உடம்புல உள்ள வெப்பம் தனியும். மலச்சிக்கலால கஷ்டப்படுறவங்க 1 கப் நீர்ல 20-30 உலர் திராட்சை போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதை மசிச்சு அது கூட தேன் கலந்து நீங்க காலையிலையும் மாலையிலையும் இருவேளை சாப்பிட்டு வரும்போது மலச்சிக்கல் விரைவில் குணமாகும். கர்ப்ப காலத்துல இந்த பிரச்சனையை கர்ப்பிணிகள் அதிகம் சந்திப்பாங்க. கர்ப்பிணிகளும் இந்த முறையை பயன்படுத்துறதுனால மலச்சிக்கல் பிரச்சனையை சரி பண்ண முடியும். பெண்கள் மாதவிடாய் காலத்துல வயிறு பிடிப்பு, அதிகமான ரத்தப்போக்கு இந்த மாதிரி பிரச்சனையால கஷ்டப்படுவாங்க. அவங்களுமே இந்த உலர் திராட்சையை ஊற வச்சு எடுத்துக்கிறதுனால இந்த வயிறு பிடிப்பு குணமாகும். மாதவிடாய் சம்பந்தமான எல்லா பிரச்சனையுமே குணமாகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வராம இருக்கணும்னா நீங்க டெய்லி உலர் திராட்சையை ஊற வச்சு சாப்பிடணும். காரணம் எலும்புகளோட வலிமை மற்றும் ஆரோக்கியத்துக்கு தேவையான கால்சியம் இந்த உலர் திராட்சையில அதிகமா இருக்கு. அதனால நீங்க கண்டிப்பா இந்த உலர் திராட்சையை எடுத்துக்கணும். நீங்க தண்ணியில ஊற வச்ச உலர் திராட்சையை டெய்லியும் காலையில வெறும் வயிற்றுல எடுத்துக்கிறதுனால உங்களோட உயர் ரத்த அழுத்தம் கட்டுக்குள்ள வரும். அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுமே இந்த உலர் திராட்சையை டெய்லியும் காலையில ஊற வச்சு சாப்பிட்டுட்டு நீங்க ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கலாம். டயட்லயுமே இந்த உலர் திராட்சையை ஊற வச்சுதான் அதிகமா சாப்பிட சொல்றாங்க. பாதாம், இந்த உலர் திராட்சை, இந்த மாதிரி உணவுகளை ஊற வச்சு சாப்பிட சொல்றாங்க. ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இந்த உலர் திராட்சையை ஊற வச்சு சாப்பிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உலர் திராட்சையை டெய்லியும் காலையில ஊற வச்சு சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய 8 நன்மைகளை பத்தி இந்த வீடியோல விரிவா பார்த்தோம். நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.